டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு. ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது என்கிற ஆஸ்திரேலியாவின் குற்றச்சாட்டை இலங்கை ராணுவம் மறுப்பு. வடமாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் கமலேந்திரனின் விளக்கமறியல் நீடிப்பு. சிவனொளி பாதமலை காட்டுப்பகுதியில் தீ பரவல். இனி விரிவான செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று நண்பகலுடன் நிறைவடைந்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஆகியன வேட்புமனுக்களை தாக்கல் செய்தன. இதன்போது கருத்து தெரிவித்த கட்சி பிரமுகர்கள், முதன்மை வேட்பாளர் என்ற வகையிலே வேட்புமனு பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கோம். கொழும்பு மாவட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய சேவையாற்றுவதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இங்கே போட்டியிட இருக்கின்றார்கள். பொதுச் செயலாளரும் அமைச்சருமான கௌரவ ஆர்மான் தொண்டமான் அவர்கள் எனதும் பிரதி அமைச்சரான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமாகிய முத்துசிவலிங்கம் அவர்கள் வழிகாட்டலில் நாங்கள் இந்த கொழும்பு வாழ் தமிழுக்கு அதிசிறந்த அதிஉன்னத ஒரு நல்லோர் சேவனை வழங்குவோம் என்று இன்று உறுதியாக தினம் கொண்டு நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். ஜனநாயக மக்கள் முன்னணி வேட்புமனு கொழும்பு மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இப்பொழுது கம்பா மாவட்டத்தில் எங்களது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த தேர்தல் மூலமாக கொழும்பு மாவட்டத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளாக எங்களது கட்சி நிச்சயமாக உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இலங்கை யுத்தத்தின் இறுதி கட்டத்தின் போது ஒரு தடவையில் பெருமளவு மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுவதற்கு இருந்த ஆதாரங்களை இலங்கை ஆயுதப்படையினர் திட்டமிட்டு அழித்துவிட்டதாக கூறும் அண்மையில் வெளிவந்த ஆஸ்திரேலிய அறிக்கையை இலங்கை ராணுவம் நிராகரித்துள்ளது. இந்த அறிக்கை ஆதாரமற்றது என ராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய ராய்ட்டருக்கு தெரிவித்தார். நேரில் கண்ட சாட்சியத்தின் ஆவணங்களின் உண்மை தன்மை பற்றியும் இவ்வாறான கூட்டு புதைகுழி போன்ற யுத்த குற்ற ஆதாரங்களை இராணுவம் அகற்றியதாக கூறப்படுவது பற்றியும் அவர் தனது சந்தேகங்களை வெளியிட்டார். மக்கள் குடியேறியுள்ள கிராமங்களில் உள்ள எலும்புக்கூட்டு எச்சங்களை தோண்டி எடுத்து அகற்ற எம்மால் முடிந்திருக்குமா என இராணுவ பேச்சாளர் கேள்வி எழுப்பினார். வேண்டுமென்றே வைத்தியசாலைகள் மீது பீரங்கி தாக்குதல்கள், வல்லுறவு, சித்திரவதை, பாலியல் வன்முறை, சரணடைந்த தமிழ் புலி போராளிகளை கொலை செய்தமை போன்ற சாத்தியமான யுத்த குற்றங்கள் தொடர்பாக சாட்சியங்கள் கூறியதை ஆஸ்திரேலியாவின் பொதுநல பரப்புரை மையம் என்ற தொண்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் விவரித்திருந்தது. யுத்த குற்றம் நடந்ததாக கூறப்படுவதை விசாரிக்குமாறு கொழும்புக்கு புதிய அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் பிரேரணை கொண்டுவர திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. இலங்கை ராணுவத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நிறுவன ஒழுங்கமைப்பு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருப்பதனால் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் சிரேஷ்ட இராணுவ தளபதிகளும் இலங்கை அரசாங்க அதிகாரிகளும் குற்றவாளிகளாக காணப்படலாம் என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் கந்தசாமி கமலேந்திரன் உட்பட 3 பேரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் இன்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அடுத்த வடமாகாண சபை அமர்வில் கந்தசாமி கமலேந்திரன் கலந்து கொள்வதற்கான அனுமதியையும் வழங்கினார். நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் டானியல் ரெக்ஷிசன் கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த கொலை தொடர்பில் வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் கமலேந்திரனை கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி கொழும்பில் வைத்து பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்ததுடன் ரெக்ஷிசனின் மனைவியும் மற்றொரு நபரும் ஊர்காவல்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். நல்லதண்ணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிவனொளி பாதமலை காட்டுப்பகுதியில் தீ பரவியதால் சுமார் 10 ஏக்கர் காடு முற்றாக எரிந்து நாசமாகி உள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவித்தனர். எவராவது இந்த பகுதியில் தீ வைத்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படையினரின் உதவியை கோரியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்தார்.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.